பாஸ் போவோம். வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு டூர் போறோம். ஓகே, நல்லா ஒரு முகத்தை பார்த்துரும். தரகாது பேசிடாது. முத்தெல்லாம் பல்லுலாம் 360 பல்லு வெளில கொட்டுறோம். திறந்துடாது. ஓகே போலாம் போ. கரெக்டா ஆமா ஆமா, இப்படியே பேசினே போக வேண்டியதான். இதே மாதிரி பேசலாமா? பாலமதி போறோம். கரெக்டா 6 கிலோமீட்டர் பாலமதி. ஆறுக்காடு கூட போகுது பாஸ். இதான் முத்துராங்க காலேஜா? சொல்லவே இல்லை. யாருக்கு இது இல்லையா? இந்த காலேஜ் பேக் சைடு போனா எங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, தெரியுமா? ஆமா ஆமா, எங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, திமிரி போய் ஆறுகாடு. வீடெல்லாம் வேற லெவல்ல கட்டிக்கிறாங்க பாஸ். நான் இந்த ஊர்ல இல்ல. ஆமா. ஓ, எனக்கு புரிய வைக்கிறீங்களா? ஓகே ஓகே, புரியுதுங்க. ஜி போலீஸ் ஜீப் எல்லாம் போகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜி, போலீஸ் ஜீப் இல்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதான் ஜி காலேஜ் எக்ஸாமு. அப்புறம் வந்து காலேஜ், இதான் காலேஜ் கிரவுண்ட். இது உள்ளதான் போகணும். அது சின்ன வயசுல நிறைய கிரிக்கெட்லாம் விளையாடிக்கிறேன். ஃபுட்பால், கிரிக்கெட்டு, மேட்ச்சு. என்ன கட்டல? இப்போ அந்த பில்டிங் தெரியுது பாத்தீங்களா? அந்த பில்டிங் வந்து இஷ்டாங்க. பழைய பில்டிங் புது பில்டிங் கட்டினாங்க. அதான் புது பில்டிங். காலேஜ் உள்ள இதான் புது பில்டிங். ஓகேங்களா? அப்படியே பின்னாடி போனா பாலமதி மலைக்கு ஏறுவோம் ஜி. ஒரு நாள் மலை ஏறிட்டு வருவோம் ஜி, வருவீங்களா? அதோ தெரிஞ்சு பாருங்க, பாலமதி மலை தான் ஜி. 25 வருஷத்துக்கு முன்னாடி போனது ஜி. இந்த மலை மேலாம் அசால்ட்டா ஏறுவோம் ஜி. நான்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்பதான் வயசான தாத்தா மாதிரி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குது இந்த மலையெல்லாம் அடிக்கடி ஏறுவோம். நான் இந்த கிரவுண்ட்ல எல்லாம் வண்டி விட்டுருக்கேன், கார் எல்லாம் விட்டுருக்கேன், 2 வீலர் எல்லாம் விட்டுருக்கேன். ஃப்ரெண்டு வீடுங்க தான், பழைய ஃப்ரெண்டு தோஸ்த் வண்டி ஓட்டுறோம். வாய்ஸ் வேற எப்படி இருக்குதுன்னு தெரியல. காத்து வேற புஷ்குன்னு அடிக்குது. குட்டி பையன் நம்மள ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். அந்த மலை ஏறலாமா எல்லாம்? அது தெரிஞ்சு போற, அந்த மலை ஏறிடலாமா? சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ பேச விட மாட்ற? மௌனம் வருதமா என்ன? சோறு போட மாட்டாங்களா? மௌனமா இல்ல, சோறும் போட மாட்டாங்க. ஆமா ஆமா. எங்க நாங்க போறோம்? ஓட்டேரி போயிட்டு இதுல ரைட்ல போங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் காட்டுறேன். போலாம் போங்க. இங்கெல்லாம் நாங்க அடிக்கடி போவோம். இப்பதான் போறதில்ல. நேரா போங்க. ஆமா ஆமா, நேரா போங்க. தண்ணி இருக்கு போகுது பார்த்து. கொஞ்சம் ரோடு சரியில்லாம இருக்கும். ஏரிக்கு போலாம். ஆனா குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. நாங்க யாரும் போறது இல்லைனால குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மலை மேல இருக்குதுல்ல, அந்த மலை மேலாம் போவோமா இல்ல நந்து வட்டா போயிடுமா? உங்களை பாடாப்படுத்துறேன். வண்டி ஏத்துன்னு வந்துட்டு பெட்ரோல் வேற இல்ல. தள்ளின்னு போறது பண்ணிடுவேன் கண்டிப்பா. அப்படித்தானே? வேணாம். இந்த மலை மேலாம் கொஞ்சம் அந்த மேல மேல மலை மேல இருக்கு பாருங்க. அது மேல சிக்கனு சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் மேல சாப்பிடுவோம். அப்போ இந்த மலை மேல ஆமா ஜி. இது உள்ள ஆனா நிறைய பேரு எப்படி சொல்றது, அவங்க லவர்ஸோட வருவாங்க. நம்மளுக்கு தான் லவர்ஸ் இல்லையே. நம்மளுக்கு தான் வேலை. எங்க சேத்துக்குள்ள எல்லாம் போய் நிக்கிறீங்க? ஏரிக்கு போக சொன்னா ஜி, அது மேல ஏறுமா? வந்துட்டான். வாங்க பாத்துக்கலான்னு பள்ளத்துல இருந்து போய் தள்ளிட்டு போறீங்க. இறங்கிறேன் நான். போங்க. தள்ளிட்டீங்களே போங்க. நீங்க தள்ள, நான் தான் குச்சிட்டேன். போங்க. எப்படி இருந்த நான் அது ஏறிடும். உங்க வெயிட் வச்சுன்னு ஏறுது இல்ல, அதான் பெரிய விஷயம். என்ன பண்ணுறாங்க? தண்ணி இருக்கா இல்லையா? வழியே இல்லை. எந்த ஒரு கல்? அந்த கல் போய் என்ன பண்ண போறீங்க? சின்ன வயசுல வந்து குளிச்சிக்கிறேன் ஜி. அதோட இப்பதான் ஜி வரேன். கண்டிப்பா குளிக்கணும்னு தோணல. இதுல வீடியோ பேசி எடுத்துனுக்கும் போதெல்லாம் இப்படிலாம் பேசுவீங்க. நல்லா பேசுறீங்க, வேற லெவல். எங்க மீது ஆடு?
கொஞ்சம் டீசெண்டாக நடந்துங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை யாருன்னா அடக்க சொன்னாங்க? ம். உன்னை யாருன்னா எதனா கேட்டாங்களா? கோடியில் தண்ணி போகுது. ஓட்டேரி கோடியில் ஆற்றுல தண்ணி போகல, ஏரியில் தண்ணி ரொம்பிடுச்சு. ம். ஓகே ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க. குப்பை தொட்டி மாதிரி ஆகிட்டு இருக்குது இடம். இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருக்கும். மேலே காரே போகும். அதான் பார்க்கு. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்குது. ரைட்டில் போங்க. 7th டே ஸ்கூலு சாயங்காலம் விட்டா அப்போ கட்டும் போதெல்லாம் கூட்டமே இல்லை. இப்போ எவ்வளோ கூட்டம் பாரு ஸ்கூலில். அப்படி இது அட்மிஷனே கிடைக்கல, அவ்வளோ கூட்டம். க்ரௌடுனா க்ரௌடு, அப்படிப்பட்ட க்ரௌடு. க்ரௌடு பயங்கர க்ரௌடுப்பா. இப்போ பார்க்கில் வந்து அப்பப்போ வாக்கிங் போனோம். இப்போ பாரு யாருமே இல்லை பார்க்கில். மெயின்டைன் பண்ணுறாங்களா? நான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. எப்பவுமே வீடியோ எடுத்துன்னு வேணும், அந்த மாதிரி பேசாதீங்க. பேசக்கூடாது, தப்பு. இதான் மாநகராட்சி, வேலூர் மாநகராட்சி பார்க். இதான் 7th டே ஸ்கூலா? 7th டே ஸ்கூலா இதா? ஆ, அப்பா அப்பா பச்சிட போறா அப்புறம். வேலம்மாள் ஸ்கூல் ஜி. நீ படிங்க படிங்க. சரியான டிராஃபிக் ஆகிட்டு. இவ்வளோ டிராஃபிக் ஆகும். டிராஃபிக் டைம் வந்து மாட்டிக்கணுங்க. ஹெவி டிராஃபிக். பார்க்கில் போய் ஒரு ரவுண்ட் எடுத்து வந்துடலாமா? ஆமா, நான் பயந்துருவேண்ணா. ஏன் ஏன் இல்லை இல்லை, ஆஃப் பண்ணல, ஓடினா. இந்த தண்ணி டேங்க் தான் இப்போ புதுசாக கட்டினது. இதுல இருந்தா எல்லாருக்கும் தண்ணி போகுது. ஒகேனக்கல் மாதிரி இது ஒரு தண்ணி வாட்டர் டேங்க். என்ன தெரியும்? தெரிகிறதா? என்ன இவ்வளோ தண்ணி போகுது? அதுல இருந்தா வருது இது ஜி. இந்த கிணறு ரொம்ப வருதுன்னு நினைக்கிறேன் ஜி. ஏரி ரொம்பிச்சுல, அதுல இருந்து தண்ணி வருது போலுது. சைட்ல வருது, ஏதோ லீக் ஆகுது போலுது. அதுல இருந்து வருதான்னு தெரியல, பாத்து. அண்ணா பின்னாடி கார் வருது, முன்னாடி கார் வருது, சைட்ல கார் வருதுலாம் பார்க்க மாட்டாரு போலுது. இல்ல ஜி, இங்க ஏதோ ஊத்து வருது ஜி. இதான் அதை ஒரு தண்ணி, இவ்வளவு தண்ணி வருது. அங்க எது வருது போலுது. அது அங்க ஜி, அது லாஸ்ட் ஜி, இங்க இல்ல ஜி. ஆமா ஆமா, அதுல இருக்குது. அங்கதான் நம்ம போறோம் இப்போ. அப்படி அப்படி திரும்பிட்டு அப்படியே நேரம் பாலமதி போயிடலாம். ஜாலியா வந்து உட்காந்து சைட் வச்சுன்னு இருப்பீங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன். வியூ பாயிண்ட் பார்த்துன்னு இருப்பீங்க. பாரு எவ்வளவு தண்ணி வருது போறான். இதெல்லாம் ஊத்தா காவ எல்லாம் ரோடு போடணும்பா. உடஞ்சிட்டு இன்னும் குப்பை தொட்டி மாதிரி ஆகிடுவாங்க. அடுத்த கிளீனா இருந்துச்சு இடம். ரீசைக்கிள் பண்றாங்க குப்பை. அப்படியா? அடிக்கடி வரவங்க. இப்ப நடந்தே போனேன் தெரியுமா? நடந்தே பாலமதி போய் திரும்ப ரிட்டன் நடந்தே வந்து. ஐயோ, ஆமா 3 கிலோமீட்டர் வீட்டுல இருந்து. என்ன வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் வரும். தாவின்னு நிறைய பேசாதீங்க. நேரா போங்க, அடுத்த ரைடு. இதுல போனா வீந்துரும் பள்ளத்துல. பரவாயில்ல போங்க மேல. இப்படி போனா பாலமதி, இப்படி போனா டேமுக்கு போகலாம். ஓட்டேரியில எகிரி குதிக்க போறோம். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் தள்ளி பள்ளத்துல காலி பண்ற ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ற? ஐ தண்ணி ஃபுல்லா போகுது. எங்க குறைஞ்சிச்சு? கிளீனு தான் பண்ணல, பாச குத்திட்டு. அது சும்மா ஊத்திருக்கோம் அப்படிதான். கம்மியா போகுது தண்ணி. ஒன்னும் அந்த அளவு போகுது. எல்லாம் போனதே பெரிய விஷயம் சார். இது வந்து பாசனத்துக்கு திறந்து விடுவாங்க. அப்படி போயிட்டு வரலாமா அப்படியே? இந்த மலை
கேட்டாங்களா? உன் வேலைக்கு பார்ட்னர் தேவையில்லாத வேலைலாம் பார்க்க சொல்ல. ம். வரவே வராது நீ. இரு ப்ரோ மேல பார்த்து ஏன் வரல நீ? ரொம்ப பேசுற வர நல்லா பேச கற்றுனுக்குறேன். இதாங்க எங்கள் ஊட்டேரி டேம். ஓகேங்களா? ஊட்டேரி செக்கு டேம். ஊறப்பட்ட தண்ணி போயிட்டுருக்கு. அப்பா இது ஒரு படிக்கட்டா கீழே ஊந்தோன்னா அவ்வளோதான் போகுது. ஊட்டேரி செக்கு டேம் எவ்வளோ பேர் உயிரை எடுத்துருக்கோம் தெரியுங்களா? இதில் 25 வருஷம் ஆகுது இதில் தண்ணி பார்த்து. அதான் பார்க்குறேன். வேற லெவல் தண்ணி இருக்குது. அங்கே கிணறு இருக்குது பாருங்க சென்டரில். அந்த கிணத்துக்குள்ளெல்லாம் நிறைய பேர் மாட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா ஆழம். இடையில தூர்லாம் வாரினாங்க. சரியான ஆழம் இருக்குங்க. இப்போ தண்ணி ஏறினோடனே செம்ம ஆழம் இருக்கும். கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. இதில் போய் அதில் போகலாமா, அதில் போய் இதில் போகலாமா? குழந்தையெல்லாம் நடக்க விட்டுருக்குறாங்க. மாடி பார்த்து போகிறேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ, பார்த்து போகிறேன் ப்ரோ. வா ப்ரோ, வா வா. அப்படி வரியா? நீ எப்படி வந்தாலும் இப்படி தான், ஒன்று தான். நம்ம அங்கே இருந்தோம், இப்போ திரும்பி இங்கே வந்தோம். இப்போ அங்கே போக போகிறோம் அந்த ரோட்டு வழியா. இயந்திரம் போல இறங்கும் அங்கே போய் வீடியோ எடுத்துனே போவா. இதெல்லாம் வந்து யாரு? இதுதான் அந்த தண்ணி திறந்து விடுற இடமா? அதெல்லாம் போடா செம்ம தண்ணியாக இருக்குங்க. கலரை பார்க்கும்போது பயமாகுது. ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல சரியான ஆழம் இருக்குது. உங்களுக்கு போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க போகுது. செம்ம ஆழம் இருக்குது. ஓகே, நான் அந்த இடம்லாம் பார்த்து குளிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? குளிக்க வரவங்க ஜாக்கிரதையாக குளிங்க. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் செம்ம ஆழம், புதக்குழி மாதிரி இருக்கும் மண். நம்ம வேலூர் ஊட்டேரி நிரம்பி விட்டது கோடி ஏரி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன்ற மாதிரி. 2005 2006 குளித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட பேர், கணக்கே. மைக் வேறு கனெக்ட் ஆகிருக்கான்னு தெரில. அப்படியே சப்பல் நஞ்சிடும். பாசெல்லாம் வேறு ஒழுகும் பொழுது. அப்பா நான் ஒட்டில் போகாதீங்க, விழுந்துட போறீங்க. ஆழம் இருக்கும். ஆமாம், அந்த ஒட்டில் போகாதீங்க, ஆழம் அதிகம். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு நீச்சல் தெரியும், உனக்கு தெரியாது. அந்த பக்கம் போய் வந்தா நான் 2 பேரும் காலியாகும். அங்கே தானே இந்த இப்போ திரும்பி நீ தானே இங்கே 2 வீலர் எடுத்துன்னு வந்தா? நானா இருந்தேன்?
அங்கேருந்து நீ தான் 2 வீலர் இருக்குனாங்க. ம் இங்கெல்லாம் வந்து மலை மேலே ஏறுவோம் ஜி. இப்போலாம் ஏறுறதுக்கு இல்லை. என்னென்னவோ பண்ணுங்க. அது மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. மீன் இருந்தால் கொத்தின்னு போயிடும். அது மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு நிறைய தப்பு எல்லாம் தெரியலண்ணா. ஆனால் ஆழம் 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 இருக்கு. ஆழம் இருக்கு. ஆழம் இருக்கு. அவங்க ஏறுறாங்களா? இப்போ நம்ம வந்து ஊட்டி ஏரியில் இருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஆழம் அதிகமாக இருக்குது. பார்த்து குளிங்க. ஓகேங்களா? செம்ம ஆழம் இருக்குது. தெரியாதனமாக இந்த இடத்துல காலை வச்சு ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? செம்ம ஆழம் இருக்குது இந்த இடம்லாம். அது ஃபுல்லாக வந்து ஆழம் தான். அந்த படி ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா உள்ளே போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாதனமாக இந்த இடத்துல குதிக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு நீச்சல் தெரிஞ்சவங்க பண்ணலாம். நீச்சல் தெரியாதவங்க அது மாதிரி நின்னா பாசை வழுக்கி விட்டுச்சுன்னா கீழே கீழே விட்டிங்கன்னா அவ்வளோதான். உள்ளே போய் முழுகிடுவீங்க. எவ்வளோ ஆழம் இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 6 அடி to 8 அடி 10 அடி இருக்கும். தேனியிலேருந்து கோடி போகுது. சொல்லு. பார்த்து பேசு. பின்னாடி ஆள் இருக்காங்க. காண்டாமிரம் காண்டாமிரம் சொல்லு பா சொல்லு. மாப்பிள்ள ஏரியிலேருந்து செய்யற நல்லா செய்யற. நான் பாஸ் நல்லா வீடியோ எடு பாஸ். அப்படியே ஒரு குதி குச்சிட்டா ஸ்விம்மிங் செத்துட்டா. எவ்வளோ ஆழங்குது திரும்ப இந்த இடத்துல. உச்சேன்னு கால் தவறியா என்னை தூக்கத்துக்கு நீ தான் வரணும். எனக்கு நீச்சல் கூட தெரியாது. நீ ஓடிடுவ. நான் தான் மாட்டிப்பேன். அப்புறம் வேலூர்லேருந்து எல்லாம் வரணும். இந்த இடத்துல பார்த்து காலை வையே. ஊனுக்குன்னு தொலையாத. அப்புறம் உன்னை தூக்கத்துக்கு ட்ரெயின் தான் கூட்டின்னு வரணும். நான் போத விடு பாஸ். போத விடு பாஸ். ரொம்ப பண்ற பாஸ். என்ன பாஸ் காலில் தண்ணி தள்ளி விடுறியா? கோடி அருவி கொட்டுது. வந்ததுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தது. உன்னை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல காரியம். செருப்பு நல்லா கழுவிங்க. வீந்திர போற கேமரா அவ்வளோ ஹைட்டாகவே என்னப்பா ஆடு அங்கேயே நின்றுது. ஆமா ப்ரோ அங்கேயே ஏற்றுக்கிறாரு ப்ரோ. அவ்வளோ ஹைட்டு நடந்து போயிருக்காரு. ஆடு மேலே ஏறிட்டுக்குது. அதான் துரத்தத்துக்கு போய்கிறாரு. வாப்பா ராஸ்குட்டி அதோ போயினுக்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டி. கண்ணுக்கே தெரில ப்ரோ. அதுக்கு மேலே பார்த்தியா எனக்கு கண்ணு நல்லா இருக்குது. உனக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது. எனக்கு கூட நல்லா தான் தெரியுது கேமராவில். ஆனால் ஜூம் பண்ணால் தான் க்ளீனாக தெரியுது. 1 2 3 4 ஆடுக்குது. 5 ஆடுக்குது. 5 ஆடுக்குது. ஆடுக்குதே தெரில மேலே. வா எப்படி இறங்க போகிறான் அந்த ஆட்டுக்குட்டியா? ஆமாம் ஆமாம். அப்போ ஏறி ஏறி பழக்கம் சொல்லலாம். கேமரா ஆஃப் பண்ணு. நான் ஓட்டேரி ஏரியில் குளிக்க போகிறேன். இந்த பக்கம்லாம் வந்து உக்காஞ்சி அமலமாக பண்ணிக்கிறோம். ரெண்டும் கூட ஜாலியாக இருக்கும். எவ்வளோ தண்ணி இருக்குது கோடியில்.
தெருக்கோடி இல்லையா? தெருக்கோடி இல்லை ப்ரோ. வியூ சூப்பராக இருக்குது ப்ரோ. இது பாருங்க, எல்லாம் பாறை உடச்சி எடுத்துட்டாங்க. அந்த மலை மேலே ஏறு. இங்க வந்து வந்து காலை வச்சுக்கோன்ற ப்ரோ. தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது ப்ரோ. இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரலாம். இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ரொம்ப நாளாக தண்ணி ஏறும். அப்படியே சொல்லிட்டீங்க. தண்ணி ஏறும். தண்ணி ஏற்றிடுறாங்க. அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, அது அவங்க வேலை. அவங்க வேலை இல்லைல்ல. இப்பெல்லாம் பாறை வச்சு எடுத்துக்கிறாங்க ப்ரோ. எங்க போய் வர மாடு ஆடுலாம். விவரம் தண்ணி பச்சை கலர்ல இருக்குது. பாத்து பூச்சிருக்குதா? கிருஷ்ணகிரி தண்ணி ப்ரோ. லாரி வருது ப்ரோ, வேகமா வருது ப்ரோ, பயமா இருக்குது ப்ரோ. ஓரமா போ ப்ரோ. ஸ்மெல்லு ஏதோ சூசைட் பண்ணிட்டு ப்ரோ. பெரிய ஏரி தான் ப்ரோ. எனக்கு இப்பதான் தெரியுது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்குது இந்த ஏரி, தெரியலன்றேன். எங்க வீடு எல்லாம் தண்ணி போவோம், மீன் எல்லாம் போவோம் அச்சின்னு, தெரியுமா? எங்க ப்ரோ போயினே இருக்கிற? நான் திருப்பு ப்ரோ. நம்ம பாலமதி போனோம். என்ன வீடியோ எடுக்க சொன்னேன், நீ எடுக்கல. நான் என்ன பண்ணிட்டோம்? மேஞ்சினுக்கு போறான் ஆடு. அடி அவ்வளோ ஹைட் எப்படா போனேன்? ஏய் அவ்வளோ ஹைட் எப்படி ப்ரோ போச்சு? நடந்தே தான் ப்ரோ போயிருக்கோம். ஸ்கூல் பொண்ணு என்ன வேகம் ஓட்டுறாங்க பாஸ். நடந்தே தான் போயிருக்கோம். இவ்வளோ ஹைட்டா? நம்மளாம் ஏறினா மூச்சு வாங்க போஸ். நீங்க ஏற மூச்சுவாங்க, நான் ஏற மூச்சுவாங்க. இப்படியா சொல்லிட்டீங்க? அங்கே பாருங்க ஒரு செல்ஃபி கொடுக்குறாரு ஆட்டுக்குட்டி. செல்ஃபியே செல்ஃபி குட்டி. அதுதான் 1 2 3 4 ஆட்டுக்குட்டி மேயுது பாஸ். இங்கே ஒருத்தன் மேயறான் பாஸ். தனியாக மேய்ஞ்சுக்கிறான் பாஸ். எப்படி ஏதோ வண்டி வருது? இதோ வரேன் பாஸ், இதோ வரேன் பாஸ். இனோவா எக்ஸ்கிராஸ் போகுது பாஸ். போயிட்டான் பாஸ். பாஸ் எங்கள் ஊர் ஏரி எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமா. ஒரு காக்கா பறவை இருப்பாச்சு போகிறோம். ஓட்டை ஏரி ஒவ்வொரு ஏரி பாஸ். விருப்பாச்சிபுரமா இருந்தாலும் ஓட்டு ஏரியா இருந்தாலும் எங்க ஏரியா தான் பாஸ். எங்க ஏரியா எங்க வீட்டாண்டல எவ்வளவு தண்ணி இருக்குது. மேல நான் எவ்வளவு தூரம் போயிருந்தேமா. அப்படியே அழகா உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி மலை மேல ஏறும். வேற லெவல் ஏறும் உள்ள. ஒரு போட்டோ எடுக்க மாட்டாங்க பாருங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா குளிக்கிறாங்க. இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், அந்த இடத்துல ஆழம் இருக்குதுன்னு, பள்ளம் இருக்குதுன்னு. என்னாச்சு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. என்னது அந்த குவான்டிட்டிக்கு போட்டாங்களா? அதை பண்றானுங்க ஜி அவனுங்க. கொடுத்துட்டு இருந்தா ஒரு வருஷம் லீவ் போட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம எங்க போறோம்? பாலமதிக்கு. இல்ல, பாலமதியில ஒரு டேம் இருக்குது. அதுல 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணி வந்துக்குது. ஓகேவா? எல்லாம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தண்ணி வந்துக்குது. பரவாயில்ல ப்ரோ. மைக்கு சார்ஜ் சூப்பரா நிற்குது ப்ரோ. ஆனா வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா எப்படி ரெக்கார்ட் ஆகுது? எங்க வந்துக்கிறா ப்ரோ? வந்துக்கிறியா? ஆமா, என் ஒய்ஃப் என்னுடைய மனைவியோடு நான் வந்திருக்கேன். வாங்க பாஸ், வாங்க பாஸ், வாங்க. ரோடு மாறல, ஊர் மாறல, அப்படியே தான் இருக்கு. நீ மாறல, நான் மாறல. நானும் மாறல, நீயும் மாறல, எல்லாம் மாறி விட்டது. வீடு சூப்பரா கட்டிக்கிறாங்க ப்ரோ. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு வீடு. அந்த மலைக்கு மேல போய் அதுக்கு அடுத்த மலைக்கு மேல போக போறோமா பாஸ்? காத்தடிக்குது பாஸ். நம்ம ஊர் பாலமதி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறோம். வீடு எடுத்துமே ஏறுறோம். கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் பாஸ். ஐயோயோ, எங்க பெரியம்மா அது உள்ளதான் வேலை பார்க்குறாங்க போல. எங்க பெரியம்மா அது உள்ளதாங்கிறாங்க ப்ரோ. பாத்தீங்களா இல்லையா? எங்க பெரியம்மா அந்த ஸ்கூல்ல தாங்கிறாங்க பாஸ். கிரிட்டா போகுது பாஸ், கிரிட்டா. அதாவது பாஸ் அந்த மலைக்கு தான் பாஸ் அடிக்கடி மேலே போவோம் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது. இல்ல பாஸ், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் பாஸ். நான் பாஸ் தப்பு தப்பா பேசுறீங்க பாஸ். ஒரு சரியில்லை பாஸ். ஆமா ஆமா, கேமரா ஆன்ல தான் இருக்குது பாரு பாஸ். நீ இரு பாஸ், தப்பு இல்லை பாஸ், தப்பு இல்லை பாஸ். ஐயா எங்க ஊருக்கு பஸ் போயிட்டு வருது. திமுறி, பாலமதி, கோட்டேரி. எங்க ஊர் எல்லா ஊரும் எங்க ஊர் தான் பாஸ். ஜெல்லி மிஷின் இல்ல பாஸ். ஆதார் கார்டு எல்லா ஊர்ல இருக்கணும் இல்ல பாஸ். இந்தியனாக பிறந்தால்
எல்லா ஊருக்கும் செல்ல உரிமை இருக்கு, எல்லா ஊர்லயும் தங்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆமா, எல்லா ஊர்னா வெளிநாட்டுலாம் இல்ல, இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போலாம். வடக்கு வந்து நம்ம இந்தியாவில தானே இருக்கிறோம். ஆமா, நீங்க வந்து திருப்பூருக்கு வந்து அழுகுறீங்க. அப்படி இல்ல பாஸ், நம்மளோட வாழ்வாதாரம் அழிய கூடாதுன்றத எல்லாரும் பாக்குறாங்க. டே குட்டி பையா அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது பாஸ். அந்த ஒரு மலை மட்டும் சிங்கிளா நிக்குது பாஸ், சிங்கிள் பீஸா வேற லெவல்ல நிக்கிறான் பாஸ். நீ தேர்ட் கியர்லயே போ பாஸ், இல்ல 2 செகண்ட் கியர்லயே போ பாஸ். வேணாம் பாஸ், வளைச்சு வளைச்சு ஓட்டினா 7 நாட்டு சனி கூட்டின்னு போயிடும் பாஸ். எங்க போறோம்? 3 கிலோமீட்டர் போனா பாலமதி முருகர் கோயில். 3 கிலோமீட்டர் கவர் அப் பண்ண. ஆமா, ஹில்ஸே தான் கவர் பண்ண போறோம். இந்த ஹில்ஸ் எப்படி ஏறோன்றதெல்லாம் கவர் பண்ண போறோம். இதுல அதிவேகம்லாம் போக கூடாது. இப்ப இந்த கல்லெல்லாம் இப்போ ஓட்டுனது பாத்துங்க, ஏன்னா இந்த மலை வந்து சரிஞ்சு விடக்கூடாது, தண்ணி வந்து ஓலையா பள்ளமாக கூடாதுன்னு போட்டுருக்காங்க. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா நல்ல வண்டி தான், ஆனா இப்ப கெட்ட வண்டி ஆகிட்டேன். ஏன் சொல்லுங்க? வண்டியில இன்ஜின்ல எக்ஸ்ட்ரா ஒரு கல 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 வண்டி ஏறுமான்னு தெரியல. பஸ் வருது பாஸ். பஸ்ஸா வேணா லாரியான்னு தெரியல பாஸ். எப்படி சொல்றீங்க? வாங்கோல் இந்த டர்னிங் எல்லாம் பார்த்து திரும்புங்கோல். இதெல்லாம் அடிக்கடி R15 வந்து ஏறும் பாஸ். ஆமா பாஸ், தெரியல பாஸ், என்ன பண்றது, காலேஜும் தெரியல, வாழ்க்கையும் தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகுது பாஸ், நம்ம பார்த்தோம்ல அந்த ஜீப் போயிட்டு வந்துச்சு பாஸ். பார்த்து போ, வண்டி வரப்போகுது. இதான் பாலமதி ஹில்ஸ் பாஸ். போகுது பாஸ், பஸ் மேலே போயிருக்கு பாஸ், கவர்மெண்ட் பஸ். கரெக்ட். வேணாம், நீ அவ்வளவு வேகம் போய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நம்ம வீடு தான். ஐயோ, நீ பெண்டிங் எல்லாம் போடாத, எனக்கு பயமா இருக்கு. பாஸ் நம்ம ஊர் தான் பாஸ். ஐயோ, எங்கெங்கயோ போய் ஏறிய பாஸ். என்ன பாஸ், ஒரு ரோட்ல வண்டி ஓட்ட மாட்டேற பாஸ். சரிங்க பாஸ், சரிங்க பாஸ், எத்தனை வர மாட்டேன் பாஸ். பாஸ் இந்த இடத்துல நிக்க வைங்க பாஸ், வியூ ஒரு போட்டோ எடுக்கணும் பாஸ். அங்க பாஸ், அந்த கல்லாண்ட பாஸ். குட்டி பையா, இன்னும் போனோம் பாஸ். இங்கே நிப்பாட்ட பாஸ், வேற லெவல் பாஸ். ஆமா, சேஃப்டியில நம்பர் 1 பாஸ். ஆமா, அடி எங்க ஊரோட அழகே அழகுதான். நாங்க வீடியோ எடுப்போம். எல்லாம் சரக்கு வச்சுட்டு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுறாங்க இடத்த. சரக்கு வச்சுட்டு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுறாங்க இடத்த. இவர் முன்ன பின்ன பழக்கம் இல்லாததான் அந்த மாதிரி வாழாட்டம். நம்மளெல்லாம் கடிக்காது அது பார். விழாது, நீ காலை வச்சா கல்லு விழாது, நீ விழுந்தாம இருந்தா சரி. அழகுனா அழகு, எங்க ஊர் அழகுதான். MT-15 என்ன யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க பாஸ், அதனால நானே எடுத்துக்கிறேன். எனக்கு நானே எடுத்துக்கிறேன். குட்டி பையா போஸ் கூடுறா டேய். ரைட்டு. அவனுக்கே கால் அடிபட்டுக்குது பாவம். ஏத்திட்டு இருக்கிறாங்கல்ல கூடு. எதுக்கு இங்கேக்கா பாஸ், வேற லெவல் இருக்குது பாஸ். ஆனா குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுறாங்க பாஸ் இடம்லாம். பேட் பாய்ஸ் தான் ஜி. அந்த தெரு பாரு, அந்த மலைக்கு வந்து எங்க வீட்டாண்ட இருந்து அப்படியே அங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து ஏறி அப்படி வரும். அந்த பக்கத்து மலைக்கு, இந்த மலை இல்ல, அது பக்கத்து மலை, பகவதி அம்மா மலை கோயில். பகவதி அம்மா கோயில். ஆமா, பெரிய கோயில். கீழே வந்து கோயில் இருக்கு. அந்த அம்மா இறந்துட்டனால அந்த கோயில் நாங்க யாரும் போறது இல்ல. 2005 போனதோட லாஸ்ட். 2006, 2007, 2008. ஆமா ப்ரோ, வாவ் சூப்பரா இருக்குது ப்ரோ, வேற லெவல் வியூ ப்ரோ. விவசாயம் எல்லாம் பண்றாங்க ப்ரோ. நெக்கலுக்கு விக்கலுக்கு இல்லாம தெரியுற.
யூ டர்ன் பண்ணு. இந்த பையனை பார்த்துங்க, காணவில்லைன்னு அறிவிச்சிருவாங்க. கூட உன் ஃப்ரெண்டு வேற இருக்கிறாரு. தம்பியா உனக்கு மட்டும் விட்டேன், நீ ஜூம் பண்ணி அழகா அதுக்கேற்ற மாதிரி எடு போ. அப்படியே நான் ஏறி போறேன். போதும் பாஸ், போதும் பாஸ். பாறை தெரியாம எடுத்து பாறை தெரிஞ்சு ப்ரோ. வேலு முருகர் எல்லாம் வரைஞ்சிக்கிறாங்க. முருகருக்கு வேலு அந்த மலை மேலாம் போயிருக்கோம் நாங்க. தெரியாது பாருங்க முருகர், அவர் தான் முருகர் மலை. முருகர் மலை தான் ப்ரோவா. இங்க லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. நம்ம இப்ப டேமுக்கு போக போறோம். இதான் டேம் ரோடு. அதான் மலைக்கு போற ரோடு. இதான் டேம். இதான் வண்டி இங்கே தான் லாக் பண்ணிட்டாங்க. யாரும் தூக்க மாட்டாங்க. வாங்க, யார் வண்டி யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம டேமுக்கு போக போகிறோம். இதுதான் டேம் ரோடு. வாங்கல் வாங்கல் உள்ளே போகலாம். உள்ளே தண்ணி எவ்வளோ போகுதுன்னு தெரில. 25 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன். காடு 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 காடு. இது உள்ளலாம் யாரும் போக மாட்டாங்க முதல்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப தூரம். இந்த செடியெல்லாம் சின்ன வயசில் நிறைய பிடிச்சிருக்கேன் ஜி. ஜி கம்மி தான் ஜி, வாங்க ஜி. எங்கள் ஏரியா எங்களுக்கு தான் தெரியும் ஜி. இங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டும் கூட வந்து அம்மங்களும் சரக்கு வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். இது மேலே மலை மேலாம் ஏரியா தான். அங்கே ஒரு மலை இருக்குது. இதோ இது ஒரு மலை மேலே. இது மேலே போவோம் அந்த மலைக்கு. அது போவோம். தண்ணி போகுதுச்சு ஓவரா. இதோ அந்த மலை மேலே இருக்குதுல்ல, அந்த அந்த மலை மேலாம் போய்க்கிறோம் நாங்கள். அந்த மலை மேலாம் போய் 10ன்னு இருப்போம். ஸ்கூல் கட் வச்சுட்டு ஸ்கூல் இல்லை ஜி. ஸ்கூல் கட் வச்சுட்டு ஜி இதில் போகலாமா அதில் போகலாமா? இதிலே போவோம். ஸ்கூல் கட் வச்சுட்டு. ஆமாம், இதான் 25 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குது. குழி யார் வேணாண்ணா, ஆழம் இருக்கும். நீ கிளீன் பண்ணல ஜி. இது வெறும் அப்படியே முள்ளு செடியாக இருந்த இடம். இப்போ மழை பெஞ்சு தண்ணி ரொம்பிச்சு. ஆமாம் ஆமாம், உன்னை மலை பிரதேசத்துக்கு கூட்டின்னு போகிறேன். டேம்லாம் இப்படி தான் கூட்டின்னு போவாங்க. பயமாக தான் இருக்கும். கோடி அருவி கொட்டுது. இது கீழே தான் ஜி போய் தண்ணி எடுத்தாங்க. பார்த்து வாங்க, வீந்துற போறீங்க. இதில் ஆழம் இருக்கு, பார்த்து வாங்க. எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. பாருங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் தண்ணி போகுது இந்த இடம். எது என்ன பழம்? நாகப்பழம். இந்த இடத்துல தான் ஜி அந்த பசங்களாம் வந்து குளிச்சுன்னு வீடியோ எடுத்துருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அப்படிக்கா அந்த வழி இருக்குல்ல, அப்புறம் இந்த இடத்துலலாம் நாங்கள் எகிரி எகிரி குதிப்போம். இந்த இடத்துல நான் இப்போ நல்லா இருக்குன்னு பிடிக்கல, குச்சிது அப்படின்ற. போகுது, கம்மியாக தான் போகுது. ஆனால் ஆமாம் ஆமாம், இதோ அந்த அங்கே வந்து குளிப்பானுங்க. இங்கேருந்து தண்ணி ஊற்றுச்சுல, இதோ அந்த இடத்துல இருந்து அப்படிக்கா அது அப்படிக்கா ஒரு வழி இது பாரு. அந்த மலை மேலேருந்து மலைக்கா ஒரு முன்னாடி ஒரு வழி வரும். அப்படி வந்து இறங்கி அது உள்ளேருந்து அப்படி வந்து இதில் குளிக்கலாம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குது ஆலமதி டேம். மலைக்கு ஜூம் பண்றோம். சிவன் இல்லை ப்ரோ, அது முருகர் ப்ரோ. எங்க வச்சுக்கிறாங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன். சூப்பரா இருக்கிறாரு ஜி. இப்பதான் பாக்குறேன் ஜி நானு. முருகர் வேற லெவல்ல இருக்கிறாரு. சி சிவனு பக்கத்துலேயே முருகர் வேற. கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்கேன்னா, அதனால கோயிலுக்கு போகக்கூடாது, தப்பு. இருங்க, அதை முடிஞ்சிட்டு கிளம்பிடலாம், அவ்வளோதான். நான் தான் ஊழுவேன், ஃபோன் விழாது. நல்லா ஊற்றுது ப்ரோ தண்ணியை, வேற லெவலுக்கு. ஆ ஆ
டேஸ்டா நல்லா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப நாள் வந்து தண்ணி இல்லாத இருந்துச்சுல, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அப்படி இப்படிதான் இருக்கும். நீ இருக்கே காப்பாற்ற மாட்டியாண்ணா? உனக்கு நீச்சல் தெரியாதா? இவ்வளவு பெரிய பையனா வேற நீச்சல் தெரியாதுன்ற? நான் குச்சிட்டா காப்பாத்துறியா? எனக்கு நீச்சல் தெரியாது சீரியஸா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன ப்ரோ கவலை? என்னை விட்டுட்டு போயிடுவே நீ? எங்க வீட்டுல நீ தான் பதில் சொல்லணும். என்ன இங்க வந்து யாரும் குளிக்காதீங்க, சேஃப்டி இல்லை. சேஃப்டியா இருந்தா குளிங்க. நீச்சல் தெரியாதவங்களாம் இங்க வரக்கூடாது. மெயினா எனக்கு நீச்சல் தெரியாது. குட்டி பையா, குட்டி பையா, ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி. வாவ், போலாம் போலாம் வாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படியே எடு ப்ரோ. அப்படியே கேமரா மட்டும் பூச்சிக்க ப்ரோ. ஆசைக்கு வந்தோம். இதுக்கப்புறம் 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் வர போறது இல்லை. கேமராலே கையை வச்சுக்கணும் ப்ரோ. ஆனால் வேற லெவல். அப்படியே நீ எதுவுமே பண்ணாது, அப்படியே பிடி. ஆஃப் பண்ணி மட்டும் விட்டுறாத. கோடி அருவி கூட்டத்தை பாஸ் யாரோ வராங்க பாஸ். இருந்து இருந்து முகத்தை எடுக்காமலே எடுத்துனுக்குற, முகத்தை காமிக்காமலே. இப்போ ரோட்டை தானே ப்ரோ எடுக்க முடியாது. ஒரு பழப்பு. ப்ரோ